அதனால எப்போதும் வந்துட்டு இருப்பேன். நினைச்ச நேரத்தில் வருவேன் நான். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெளிநாடு சுற்றுப்பயணம் தொடர்பாக வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் எதிர்க்கட்சிகள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்களுடைய வெள்ளறிக்கையை எந்த அளவுக்கு இருந்துச்சு உங்களுக்கு தெரியும். இது ஏமாத்துற திட்டங்கள் கிடையாது, ஏமாத்துற நிதி ஒதுக்கீடு இல்லை. அதனால ஏற்கனவே இன்னைக்கு ராஜா தெளிவா இதுக்கு விளக்கம் கொடுத்திருக்காரு. அதுவே வெள்ளறிக்கை தான் அர்த்தம். சார், ரொம்ப நாளாவே இந்த அமைச்சரவை மாற்றம், அப்புறம் அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி அப்படிலாம் இருக்கு. நீங்களும் விரைவில் அதை சொன்னதை செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கு ஒரு பதில்? ஏமாற்றம் இருக்காது, மாற்றம் இருக்கும். இப்போதே என்னுடைய சொந்த தொகுதி, அவர் அங்கே வீட்டு பிள்ளை மாதிரி பார்க்குற தொகுதி இது. அதனால எப்போதும் வந்துட்டு இருப்பேன். நினைச்ச நேரத்தில் வருவேன் நான். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெளிநாடு சுற்றுப்பயணம் தொடர்பாக வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் எதிர்க்கட்சிகள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்களுடைய வெள்ளறிக்கையை எந்த அளவுக்கு இருந்துச்சு உங்களுக்கு தெரியும். இது ஏமாத்துற திட்டங்கள் கிடையாது, ஏமாத்துற நிதி ஒதுக்கீடு இல்லை. அதனால ஏற்கனவே இன்னைக்கு ராஜா தெளிவா இதுக்கு விளக்கம் கொடுத்திருக்காரு. அதுவே வெள்ளறிக்கை தான் அர்த்தம். சார், ரொம்ப நாளாவே இந்த அமைச்சரவை மாற்றம், அப்புறம் அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி அப்படிலாம் இருக்கு. நீங்களும் விரைவில் அதை சொன்னதை செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கு ஒரு பதில்? ஏமாற்றம் இருக்காது, மாற்றம் இருக்கும். அமைச்சரவை மாற்றம் நடைபெறும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்திருந்தார். அதனை பார்த்தோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாரி கார்த்திக். பாரி கார்த்திக், வணக்கம். இது குறித்து விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் இன்றைய தினம் கொளத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் நடைபெற்று வரும் நலத்திட்ட உதவிகள், அதே போல அரசின் சார்பில் நடைபெற்று வரும் கட்டிட பணிகளையும் தொடர்ச்சியாக பார்வையிட்டார். இறுதியாக செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் அவர்கள் அமைச்சரவையில் மாற்றம் இருக்குமா என்ற கேள்விக்கு மாற்றம் இருக்கும், ஏமாற்றம் இருக்காது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே அமெரிக்கா செல்வதற்கு முன்னதாக முதலமைச்சரிடம் இதே போல ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அப்போது அந்த கேள்வியில் அமைச்சரவையில் மாற்றம் வரும் என்றும் கூறுகிறார்களே, அது குறித்தும் அதே போல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக அவர்கள் பொறுப்பேற்க இருக்கிறார் என்றும் தகவல் உறுதி என்ற அந்த கேள்விக்கு பதில் கொடுத்த முதலமைச்சர் அவர்கள் மாற்றம் ஒன்றே மாறாதது என்ற அடிப்படையில் பதில் குறித்து சென்ற வரையில் தற்போது மாற்றம் இருக்கும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் இன்று நடந்த அந்த செய்தியாளர் சந்திப்பின் போது உறுதிப்படுத்தியிருக்கிறார். இதன் மூலமாக ஏற்கனவே கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக அமைச்சரவையில் மாற்றம் வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அத்தகைய மாற்றங்கள் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமைச்சரவையை பொறுத்த வரைக்கும் நாம் ஏற்கனவே கூறியபடி 2 பேருக்கு புதிய அமைச்சரவை பட்டியலும், அதே போல ஒரு மூத்த அமைச்சர் அவருடைய பதவியும் வாங்கப்பட்டு வேறொருவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும் என்றும் அறிவிக்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் கூடுதலாக தற்போதுக்கும் அமைச்சரவையில் கூடுதலாக 2 அமைச்சர்கள் சேர்க்கப்படுகிறார்கள், 2 அமைச்சர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையிலே தொடர்ச்சியாக முதலமைச்சருடைய இந்த கருத்தும் அமர்ந்திருக்கிறது. எனவே விரைவில் தமிழ்நாடு அரசியலில் மிகப்பெரிய அளவில் இந்த அமைச்சரவை மாற்றம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக வருவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த 2 செய்திகளையும் உறுதிப்படுத்தும் விதமாக தான் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மாற்றம் இருக்கும் என்றும் ஏமாற்றம் இருக்காது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதன் மூலமாக தமிழ்நாடு அமைச்சரவையில் மாற்றம் இருக்கும் என்றும் அவர் தெரிவித்திருப்பதாக தகவல் தெரிவிக்கப்படுகிறது. அதன் அடிப்படையிலே இன்னும் 2 வாரத்துக்குள்ளாக தொடர்ச்சியாக இந்த தமிழ்நாடு அமைச்சரவையில் மாற்றம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு அரசியல் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாடு அரசில் நீடித்து வரும் அமைச்சர்கள் அவர்களுடைய அந்த பணிகள் குறித்து இந்த மாற்றம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல புதிய வாய்ப்பு கிடைக்காமல் நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சராக வேண்டிய தகுதி இருந்தும் அவர்களுக்காக காத்திருப்பில் தற்போது இருக்கிறார்கள். அவருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே இன்னும் 2 வாரங்களுக்கு தமிழ்நாடு அரசில் புதிதாக அமைச்சரவையில் மாற்றம் இருக்கும் என்று முதலமைச்சர் அவர்கள் கூறியிருந்த அடிப்படையில் எதிர்பார்க்கலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் மாற்றம் இருக்கும், ஏமாற்றம் இருக்காது என்று தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது செய்தியாளர் சந்திக்கும் போது தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து இணைப்புல காத்திருங்க பாரி கார்த்திக். இது குறித்து பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் பிரியன் நம்மோடு இணைப்புல இருக்கிறார். சார் வணக்கம். இப்போ சென்னையில கொளத்தூர்ல பல்வேறு இடங்களை திறந்து வைத்ததுக்கு அப்புறம் செய்தியாளர் சந்திப்புல அமைச்சரவையில மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதியா ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, கண்டிப்பா இது நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு விஷயம்தான். அதனால இந்த மாற்றம் ஏற்கனவே அமெரிக்கா போறதுக்கு முன்னாடி மாற்றம் மாறாதது அப்படின்னு அவர் சொல்லிட்டு போனாரு. திமுக சொன்னதை தான் செய்யும், செய்வதை தான் சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு.
அதனால வந்து உதயநிதிக்கு துணை முதல்வர் அதுல வேணா அவர் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வந்து தாமதித்து கொடுக்கலாமா இல்லை உடனே கொடுக்கலாமா அப்படின்னு சீனியர்ஸ் எல்லாம் கன்சல்ட் பண்ணிட்டு யோசிச்சுட்டு இருக்காரே தவிர மாற்றம் என்பது வந்து இந்த அமைச்சர்கள் மத்தியில இலாக்கா மாற்றம் என்பது அவசியமான ஒன்று என்று திமுக தலைவர் கருதுகிறார். பல நாட்களாக இதை வந்து யோசிச்சு கொண்டிருக்கிறார். அதனால வந்து நிச்சயமாக இந்த மாற்றம் வருன்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதுல உதயநிதிக்கு டெப்டி சீஃப் மினிஸ்டர் வருமா அப்படின்றது வந்து அது வந்து ஸ்டில் வந்து ஒரு யோசனைக்குள்ளான ஒரு விஷயமா முதல்வர் பார்க்கிறார் ஆக்சுவலா. ஏன்னா தேர்தல் வரும்பொழுது அது எப்படிப்பட்ட சாதகமான அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும், கட்சிக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லாட்டி வெளியில இருந்து எப்படிப்பட்ட விமர்சனங்கள் வரும் போன்ற விஷயங்கள்லாம் அவர் பார்த்துட்டு இருக்காரு. தேர்தல் 26 தேர்தலில் உதயநிதி டெப்டி சீஃப் மினிஸ்டரா இருக்கும்போது எதிர்கட்சிகள் எப்படிப்பட்ட பிரச்சாரத்தை செய்வாங்க, அது பாதகமா இருக்குமா சாதகமா இருக்குமா போன்ற பல விஷயங்களை வந்து முதல்வர் பார்த்துட்டு இருக்காரு. மந்திரி சபை மாற்றம் நிச்சயம். செந்தில் பாலாஜி வந்து வெயில்ல வராரோ இல்லையோ மந்திரி சபை மாற்றம் நிச்சயம். ஆனால் அது வந்து நிச்சயமாக கூடிய விரைவில் நடக்கும். சீனியர் மந்திரிகளோட இலாக்காக்கள்ல அவர் கை வச்சு பல மாற்றங்களை தைரியமா பண்ண வேண்டும் என்பதுதான் திமுக தொண்டர்களின் கருத்தாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் நம்ம. அதனால வந்து கண்டிப்பாக இது வந்து நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து விரைவில் இருக்கிறது என்பது என் கருத்து. இணைப்பில் வந்து தங்கள் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.